ஆல்ரெடி வந்து அமெரிக்கா ஈரான் வார்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ புதிய அதிர்ச்சி தகவல் ஒன்று வந்துட்டு இருக்கு சார். ஓகே. இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால மிகப்பெரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். ஏற்கனவே வந்து ஐயோ ஐயோன்னு அலறிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அலறா தெரியுமா? இல்லை சார், எதுக்கு இவ்வளோ வாட்டர் கன்சம்ஷன் இவ்வளோ தேவைப்படுற? இப்போ இந்த ரூமில் வந்து ஒரு 5 கம்ப்யூட்டர் வச்சு வேலை பார்க்குறோம். ஓகே, அந்த 5 கம்ப்யூட்டருக்கு நமக்கு வந்து ஒரு 2 ஏசி தேவைப்படலாம். அல்ல ஒரு ஏசி 210 ஏசி போதும். ஒரு 5000 கம்ப்யூட்டருக்கு அந்த 5000 கம்ப்யூட்டர் வேலை செய்கிற அந்த இடம் தான் ஏஐ டேட்டா சென்டர். டேட்டாஸ் வந்து கோடி கோடியாக வந்து உள்ள குமிஞ்சு கிடக்கும்ல. ஆம்லேட் போடுற சூடுன்னா பரவாயில்ல, ஆம்லேட் போடுற சட்டியே வந்து உருகி போகிற அளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா. கேள்விப்பட்ட வரைக்கும் 2025 எத்தனை லிட்டர் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ஏஐக்கு மட்டும் அப்படின்னா 1,00,000 கோடி லிட்டர். அப்போது ஏஐ வந்து நம்ம சென்னை மக்களை விட 2.5 மடங்கு அதிகமாக தண்ணி குடிக்குதுன்னு அர்த்தம். சும்மாவே வந்து இங்கே கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி திறக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் மேகதாது அணை கட்ட போகிறோன்றாங்க, அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இந்த ஆட்சி வந்த போது அந்த ஆட்சி வந்து அது ஒரு நடந்துகிட்டு இருக்கு. தண்ணீருக்காகத்தான் 3ஆம் உலக போர் வரும்னு ஏற்கனவே ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து கியூபிக்கல் மாதிரி ஃபுல்லாக அப்படி போட்டு அடைச்சி வாட்டர் ப்ரூஃப் உள்ளே போட்டு, ஓகே, கடலுக்குள்ளே போட்டால், தண்ணிக்குள்ளேயே போட்டால் அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அந்த தண்ணியோட அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சூடாகிட்டே இருக்கும்ல. அங்கே இருக்கிற கோரல், அங்கே இருக்கிற உயிரினங்கள் அது வந்து என்ன ஆகும்னு இப்போ வரைக்கும் ஸ்டடி இல்லை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் பேச இருக்கும் சிறப்பு விருந்தினர் உலக செய்தியின் பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கமல். நம்ம லாஸ்ட் வந்து இந்த எலினோ பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம் சார். ஆல்ரெடி வந்து அமெரிக்கா ஈரான் வார்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ புதிய அதிர்ச்சி தகவல் ஒன்று வந்துட்டு இருக்கு சார். ஓகே. இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால மிகப்பெரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் புதுமையா இருக்கு, ஆனால் படிக்க நிறைய பயம் இருக்கு சார். அதை நீங்க சொன்னீங்கன்னா விரிவாக. இது வந்து புதிய செய்தி இல்லையே, ஏற்கனவே வந்து ஐயோ ஐயோன்னு அலறிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அலறா தெரியுமா? இப்போது இந்தியா எடுத்துக்கிடுவோம். இந்தியாவில் வந்து சென்னை அலறாங்க, மும்பை அலறாங்க. ஓகே, முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியா இங்கெல்லாம் வந்து இந்த ஏஐக்கான ஹப் வச்சுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அலறாங்க. சரி, இது நல்லதா கெட்டதா அப்படின்னா, நமக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி பற்றி சின்னதாக நம்மளோட புரிதல் அதை வந்து லேசாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஏன் அலறாங்க, உலக அளவில் இம்பேக்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த, ப்ளஸ் வந்து சைனா வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிற பேசினா கொஞ்சம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பேசாத கேள்விப்படாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. எங்கெடுத்தாலும் வந்து எங்கே படிக்கிறாருன்னா, நான் சிஎஸ்சி ஏஐ டேட்டா சயின்ஸு, ஏஐ வந்து வேறு சாஃப்ட்வேரில் வேறு இதெல்லாம் கம்பைன் இருக்குல்ல, அது மாதிரி படிப்பு நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து 6 மாத கோர்ஸு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கொண்டு வர போகிறாங்களா சார் ஏஐ படிக்கிறது? கொண்டு வரலாம். இவன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து பிறந்த குழந்தை வந்து ஏதாவது பாப்பா பாட்டு பாச்சுன்னா இது ஏஐ பாப்பா பாட்டுன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு இப்போ. ஏன்னா இது வந்து அதாவது இதோடைய முன்னேற்றம் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. எந்த ஒரு அறிவியல் முன்னேற்றமும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுனால முன்னேற்றத்தை புதுசாக வர்ற விஷயங்களை எந்த டெக்னாலஜியும் நம்ம வந்து புறந்தள்ளணும் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதை எப்படி சேஃபாக பயன்படுத்த போகிறோம், எப்படி பாசிட்டிவான விஷயங்களுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இப்போது ஏஐயில் கம்பெனின்னு எடுத்திங்கன்னா முதல்ல நமக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம்னா ChatGPT அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இப்போ கூகுள் பார்த்தாங்க, ஓகே ஜெமினை அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, நம்ம எப்படி சும்மா இருக்கோம், நம்ம வந்து மூளைக்குள்ளே சிப்பு பண்ண ஆளாச்சே அப்படின்னு எலன் மஸ்க் வந்து எக்ஸ் தளத்துலேருந்து குரோக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் என்னடா இப்படியெல்லாம் இப்போ காசு பண்ணுறது, நான் வந்து ஓப்பன் சோர்ஸில் ரொம்ப ஃப்ரீயாக பண்ணுறேன் பார் அப்படின்னு டீப்சீக்கு சொல்லி சைனாக்காரன் பண்ணாங்க. இப்படி ஒன்று வந்து பயங்கரமாக இது வந்து ஏஐ வந்து சாதாரண விஷயம் தானே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் பெரிய இந்த விஷயமா வித்தையா அப்படின்னா இது வித்தை தான். என்ன அளவில் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ நம்ம போட்டிருக்க சட்டை, இந்த சட்டைக்கு வந்து என்ன செய்வோம், ஒரு டிசைன் டெய்லர் வந்து கட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வரைஞ்சி இப்படி பண்ணி இதை வந்து இப்படி இந்த மாதிரி இப்போ கமல் நீங்கள் இருக்கேன்னா உங்கள் ஹைட்டுக்கு உங்களுக்கு இந்த சட்டைக்கு இந்த கலருக்கு எது மேட்சாக இருக்கும் கரெக்டாக இருக்குமோ இந்த டிசைன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சட்டை ஃபார்மல்
டிசைன் அப்படின்னு சொல்லி பண்ணால் இதுக்கு கஷ்டப்பட்டு பண்ணணும், வரையணும், அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோகேடில் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஷாப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது பண்ணோம். இதெல்லாம் நடக்குது இல்லையா. இது ஆட்டோகேட், ஹேண்ட் ட்ராயிங், ஃபோட்டோஷாப், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷு இப்படின்னு சொல்லி நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா. இந்த சாஃப்ட்வேர் வந்து தனித்தனியாக இருக்குது. அதை பூரா கம்பைன் பண்ணி அது போக உங்கள் ஹைட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியாச்சுன்னா இந்த ஹைட்டுக்கு அப்புறம் உங்களுடைய கிருத்து இருக்கு இல்லையா, அந்த உடல் வாகு இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சுன்னா அதை வந்து ஓகே இந்த ஹைட்டுக்கு இந்த சட்டைக்கு ஏன் இது இவ்வளோ உதாரணம் சொல்கிறேன்னா இதுதான் நமக்கு வந்து மக்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயம். இந்த இதுக்கு இதை வந்து இவ்வளோ திக்னஸ்ஸு, கைக்கு வந்து இவ்வளோ அகலம், இவ்வளோ இது, அப்புறம் உடம்புக்கு இவ்வளோ இருக்குது, தொப்பை இருக்கா தொப்பை இல்லையா, லீன் பாடியா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து இந்த வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் டிசைன், இது வந்து இப்படி கட்டிங் டிசைன் இப்படி பண்ணலாம். இந்த கட்டிங் டிசைனில் ஃபார்மலுக்கு இப்படி, கேஷுவலுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி வெரைட்டி. ஓகே, இது எல்லாத்தையும் போட்டு பண்ணுறது இருக்கு இல்லையா. அது பண்ண முடியுமானா கம்ப்யூட்டர் பண்ணாதா, பண்ணுமே அப்படின்னு கேட்டலாம். ப்ளஸ் கலர், இன்ன கலர்ஃபுல்லாக கலராக இருக்கா, இல்லை மலேசியா ட்ரெஸ்ஸு போடுறாங்க கண்ணா பண்ணான்னு ஒரு மாதிரி பூச்சி பறக்கும், ஓகே அந்த மாதிரி போட போகிறாங்களா, அல்லது அந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் போகிறாங்களா, இல்லை அரபிக் ஸ்டைலு, அவங்க பற்றி நிறைய பியூராக சிங்கிள் ஒயிட்டு, இல்லை வேறு ஏதாவது க்ரீம் கலர் அப்படியே போடுவாங்க. அந்த மாதிரி என்ன கலரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் போட முடியாதுன்னா சாதாரண கம்ப்யூட்ரு இதில் போடத்தானே செய்யும் அப்படின்னு கேட்குறான். இது அத்தனையுமே அப்படி 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 வந்துருச்சு. இது எப்படி போட முடியும்? இதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொடுக்குற ஃபீட் கொடுக்குறோம் இல்லையா. இப்போது நமக்கு வந்து இந்த ஹைட்டு கொடுக்குறோம்னா இந்த ஹைட்டில் ஏற்கனவே எத்தனை பேர் எத்தனை இடத்துல கேட்டிருக்காங்க அந்த டேட்டா கையில் இருக்கும். என்னென்ன கலரில் இந்த டைப்பில் ஃபார்மலில் வந்து என்னென்ன கலரில் என்ன டைப் கலரு எல்லாம் டேட்டாஸ் வந்து இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி அதை பூரா கோத்ரூ பண்ணி நீங்கள் வந்து இந்த எந்திரன் படத்தில் ஒரு புக்கை கொடுத்த உடனே நம்ம இதில் ஆமாம் அந்த ரோபோ வந்து பார்த்தோன்னே சரி படிக்கணும் அப்படின்னா சர் படித்தாச்சு. இதுதான் ஏஐ. இல்லை சார், எதுக்கு இவ்வளோ வாட்டர் கன்சம்ஷன் இவ்வளோ தேவைப்படுறது விஷயம். சரி, இது இவ்வளோ வேலை செய்யுதுல்ல, வேலை செஞ்சுன்னா அதுக்கு வந்து சூடாகும்ல. நம்ம வேகமாக நடந்தாலே உடம்பு சூடாகுது. இது நார்மலாக மொபைல் இருக்குல்ல, மொபைல் வந்து நம்ம நிறைய நோண்டிகிட்டே இருந்தால் கையில் பின்னாடி சுடும். ஆமாம், ஓகே டைரெக்டாக வச்சோம்னா அதுக்கு பின்னாடி வந்து கவர் வச்சாலே சுடுது. ஏன் சுடுது? அந்த அளவுக்கு யூசேஜ் உள்ள யூசேஜ் இருக்குது, மோட்டர் சுற்றுது, இதற்கு சுடுது. ஆமாம். சரி, இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோம், நமக்கு வந்து எந்திரன் ரோபோ புக்கை வந்து சர்ற எடுத்து படிக்கிற மாதிரி ஏஐ வந்து படிக்குது, அதெல்லாம் அக்குமுலேட் பண்ணுது. இது பண்ணி இவருக்கு கமலுக்கு இந்த ஹைட்டுக்கு இந்த கட்டிங் ஸ்டைல் ஓகே, இந்த கலர் ஓகே, வெரைட்டிஸ் வந்து 10 வெரைட்டிஸ்னால் 10 வெரைட்டி கொடுக்குது. அது கொடுக்கறதுக்கு அது எடுத்துக்கிற நேரம் சில வினாடிகள். அப்போ இதுக்கு எவ்வளோ மெஷின் ஒர்க் பண்ணணும்? ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம இதுக்குன்னு இது கேட்டிருக்கோம். ஒரு லேடிக்கு வந்து ஜாக்கெட்டு, அப்புறம் வேறு விஷயங்கள் எடுத்தாச்சுன்னா நேச்சுரல் கலரு இது, அப்புறம் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, டெய்லரிங்க்கு, அப்புறம் புறா வளர்க்குறது, நாய் வளர்க்குறது, தெருவு, இந்த ஸ்ட்ரீட்டு இப்படின்னு டேட்டாஸ் இருக்குல்ல. டேட்டாஸ் வந்து கோடி கோடியாக வந்து உள்ளே குமிஞ்சு கிடக்கும்ல, டேட்டாஸ்குள்ளே அலசணும்ல. அப்போ அலசும் போது மோட்ரு அவ்வளோ வேகமாக நிறையா ஓடணும்ல. நார்மலாக என்ன சொல்கிறோம், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போதே இது வந்து ரேம் ஸ்பீடு எவ்வளோங்க, இந்த ரேண்டம் அக்சஸ் மெமரி ரேம் எவ்வளவு, இது 4GB, 8GB, 16GB, 32GB, 64GB, 128GB. 128GB நமக்கு வந்து நிறையா வந்து ரெண்டரிங் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் ஒரு பெரிய அளவுக்கு வேணும். சரி, அப்போ கிராஃபிக் கார்டு வேணுமே, கிராஃபிக் கார்டு 2GBயா 4GBயா 16GBயா அப்படின்னு. அப்போது இவ்வளோ, அப்போது கிராஃபிக் கார்டாக இருந்தால் இது இவ்வளோ வேலை செய்யுது. அவ்வளோ வேலை செஞ்சு அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து 2 ஃபேன் வச்சுருப்பாங்க. ஆமாம், நார்மலாக CPU GPU இருக்குல்ல, GPU அதில் வந்து ஒரு ஃபேனுக்கு பதில் 2 ஃபேன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபேன் இதுக்கு கூலிங் சிஸ்டத்துக்கு. அதில் நம்ம ஏசி வேறு போடுவோம் சிஸ்டம்ஸாலே. இல்லை, நார்மலாக என்ன சொல்லுவோம் வந்து எப்பா வேலை பார்த்தா கம்ப்யூட்டரில் வேலை உட்காந்துப்பா, நமக்கு ஃபுல்லாக அப்படி குளிர ஏசியில் உட்காந்துருப்போம் அப்படிம்பாங்கல்ல. அந்த ஏசி மனுஷனுக்கு இல்லை, அது உள்ள கூலிங் சிஸ்டம். இதை சொன்னால் தான் நமக்கு இப்போது ஒரு கம்ப்யூட்டர், இப்போ இந்த ரூமில் வந்து ஒரு 5 கம்ப்யூட்டர் வச்சு வேலை பார்க்குறோம். ஓகே, அந்த 5 கம்ப்யூட்டருக்கு நமக்கு வந்து ஒரு 2 ஏசி தேவைப்படலாம், அல்ல ஒரு ஏசி 210 ஏசி போதும். ஓகே, ஒரு 5000 கம்ப்யூட்டருக்கு, அந்த 5000 கம்ப்யூட்டரும் வேலை செய்கிற அந்த இடம்தான் ஏஐ டேட்டா சென்டர். நம்ம புரிதல். ஓகே, இதில் கொஞ்சம் கருத்துக்கள் முன்ன பின்ன இருக்கலாம், இருந்தால் இதில் எக்ஸ்பர்ட் இருப்பாங்களே. ஏன்னா நம்ம ஊரில் மக்கள் வந்து இதில் நிறைய எக்ஸ்பர்ட்டு, அதாவது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இல்லாமல் ரியலாகவே எக்ஸ்பர்ட் நிறையா இருக்காங்க. அவங்க வந்து இதை பார்க்குறவங்க வந்து ஏதாவது தவறு இருந்தால் திருத்துவாங்க, எப்படி பின்னோட்டத்தை திருத்துவாங்க. இப்போ சாதாரண சூடு பரவாயில்ல, எல்லினோ மாதிரி சூடாச்சுன்னா
நம்ம வந்து ஆம்லேட் போடுற சூடுன்னா பரவாயில்ல, ஆம்லேட் போடுற சட்டியே வந்து உருகி போகிற அளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா என்ன செய்கிறது? கூலிங் சிஸ்டம் வேணும். அப்போது 2 வகையான கூலிங் வேணும். ஒன்று வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி பண்ணி பயங்கர கூலிங் வந்து ஏசி மூலமாக கொடுப்போம். இன்னொன்று வந்து வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் கூலிங், அந்த சர்வர் அந்த லோட்டஸ்க்கு அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உள்ளே போகிறது, அந்த மாதிரி கூலிங் வேணும். 2 வகையான கூலிங். அந்த கூலிங்க்கு வந்து ஒன்று வாட்டரும் வேணும். இப்போ நமக்கு அதில் பார்க்கும்போது 2025 ஏஐ வந்து டெவலப் ஆகியிருக்கு. இன்னும் வேறு டெவலப்மெண்ட் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் இந்த கேள்விப்பட்ட வரைக்கும் 2025 எத்தனை லிட்டர் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ஏஐக்கு மட்டும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடி லிட்டர். 1,00,000 கோடி லிட்டர். நமக்கு வந்து இங்கே இதை வந்து கம்பேர் பண்ணுவோமே, சென்னையில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கோமா, இந்த 1 கோடி பேருக்கும் நமக்கு வந்து குடி தண்ணீர் தேவை. ஒரு வருஷத்துக்கான குடி தண்ணீர் அப்படின்னா ஒரு 40,000 கோடி லிட்டர், அவ்வளோதான். அப்போது ஏஐ வந்து நம்ம சென்னை மக்களை விட 2.5 மடங்கு அதிகமாக தண்ணி குடிக்குதுன்னு அர்த்தம். ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி, ஏசி இதெல்லாம் சேர்த்து. அப்போ ஏஐ வந்து சரி ஓகே, அது தப்பு இல்லையே, இவ்வளோ தானே. நம்ம சென்னை மக்கள் தொகை வந்து 1 கோடி பேர்னா 1 கோடி பேர் பயன்படுத்த குடிநீர், இந்த பயன்படுத்த தண்ணி இதோட 2.5 மடங்கு வந்து உலக அளவில் ஏஐ வந்து இவ்வளோ அந்த டேட்டா சென்டருக்கு பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதானே அப்படின்னா அது மட்டும் இல்லை. இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கா. நமக்கு இது வரைக்கும் இருந்த தண்ணி வந்து சும்மாவே நம்ம வந்து சில கூல்ட்ரிங்க்ஸ் பானம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அங்கங்கே தண்ணி எடுக்கிறாங்க, தாமிரவரில் தண்ணி எடுக்கிறாங்க, இங்கே எடுக்கிற ஏகப்பட்ட பிரச்சனை. கத்திப்படுத்த நிறைய வசனங்கள்லாம் வந்துச்சு. ஆமாம், படங்களில் வந்து எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் சும்மாவே வந்து இங்கே கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி திறக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் மேகதாது அணை கட்ட போகிறோன்றாங்க, அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இந்த ஆட்சி வந்த போது அந்த ஆட்சி வந்தால் அது ஒரு நடந்துகிட்டு இருக்குது. 3ஆம் உலகப் போர் தண்ணீருக்காகத்தான் 3ஆம் உலகப் போர் வரும்னு ஏற்கனவே ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த சூழலில் வந்து நானும் தான் களத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே குதிக்கிறது ஏஐ. இந்த ஏஐ வந்து அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அவாய்ட் பண்ண முடியாது. நமக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்த உடனே இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து இந்த பிரியாணி வந்து 10 வகையான பிரியாணி எப்படி சமைக்கிறது வேணும்னு கேட்டால் மலை எடுத்து வந்து கொடுக்குது. ஃபோட்டோவும் கொடுக்குது, வீடியோவும் கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. வீட்டில் அம்மாக்கெல்லாம் இப்போ ChatGPT ஈஸியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆமாம், இல்லை அப்புறம் அவங்க மட்டும் என்ன குறைச்சா, கையில் எல்லாம் இருக்குது, வைஃபை இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை வந்து எடுத்து நமக்கு வந்து ஹைதராபாத்தி பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறது, ரைட் ஓகே சார், அப்படியே நேரம் அப்படியே ஓடுது. பார்த்தா ஓகே ஹைதராபாத்தி பிரியாணி இதெல்லாம் ரெசிபி, இதை போடுங்க, இப்படி போட்டு பார்த்தா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு நமக்கு வீடியோ வந்து நிற்கிது. அந்த வீடியோ வந்து அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்குல்ல, ப்ராசஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் அளவு இருக்கு இல்லையா, அதோட இடம் வந்து ரொம்ப ஏக்கர் கணக்கில், ரொம்ப பெருசு, ஏக்கர் கணக்கில் அவ்வளோ வேணும். ஓகே சரி, இவ்வளோ தண்ணி வேணும். இந்த தண்ணியை வந்து திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஓகே என்ன நடக்கும்? விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பறவைகளுக்கு தண்ணி இல்லை, விலங்குகளுக்கு தண்ணி இல்லை, அப்படின்னு இந்த மாதிரி வந்து ஒரு சிக்கல் வருது வச்சுக்கலேன். இது போட்டி வேறு வரும்ல. என்ன நீ வந்து குரோக்கு தான் பண்ணலாம், ChatGPT பண்ணலாம், ஜெமினி பண்ணலாம், டீப்சீக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வேறு புதுசாக பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கரில் வந்து டேட்டா சென்டர் போடுறோம். அதுக்கும் புதுசாக தண்ணி நம்ம கிரவுண்ட் வாட்டர் எடுக்கலாம், அல்ல பக்கத்தில் வந்து இதில் ஏதாவது ஒரு ஆறு ஓடிச்சுன்னா, குளம் இருந்துச்சுன்னா அங்கேருந்து தண்ணி எடுக்கலாம். இவ்வளோ வாட்டர் சப்ளை தேவைப்படுதுல சார், அது சீ வாட்டர் யூஸ் பண்ண முடியாது சார், கடல். இதில் தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் நமக்கு காதுக்கு வந்தது, ஃபோட்டோ வந்தது, எல்லாம் வந்தது. நமக்கு இவ்வளோ தண்ணி, நன்னீர், நல்ல தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல சைனாக்காரன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி படார்னு வேறு மாதிரி யோசிச்சிருக்கான். தண்ணி இவ்வளோ தேவைப்படுது, இவ்வளோ தண்ணி போட்டு நீங்கள் கூலிங் சிஸ்டம் போட்டு எடுத்து இதை கூல் பண்ணுறது பதிலாக நீங்கள் வந்து இந்த டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து கியூபிக்கல் மாதிரி ஃபுல்லாக அப்படி போட்டு அடைச்சி வாட்டர் ப்ரூஃப் உள்ளே போட்டு ஓகே கடலுக்குள்ளே போட்டால், தண்ணிக்குள்ளேயே போட்டால், தண்ணி தொட்டி நீங்கள் வந்து தண்ணி வந்து மேலே எடுத்து டேட்டா சென்டரே வந்து அவங்க சீல வைக்கலாம், கடலில் வைக்கலாம். நமக்கு வந்து குளிக்கிறோம், ஷவரில் குளிக்கிறோம், இல்லை பக்கெட்டில் தண்ணி மோந்து குளிக்கிறோம், இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து தொட்டிக்குள்ளே குளித்தோம்னா உடம்பு ஃபுல்லாக அப்படி வரும்ல. அது மாதிரி டேட்டா சென்டர் இருக்குல்ல, டேட்டா சென்டரையே டோட்டலாகவே வாட்டர் ப்ரூஃப் அதெல்லாம் பண்ணி கடலுக்குள்ளே போட்டால் கடல் எப்பவும் கூலாக தான் இருக்கும். என்ன மேற்பரப்பு வேறு, அடிப்பரப்பு வேறு, கடல் கூலாக தான். கீழே போட்டாச்சுன்னா ரொம்ப கூலாக இருக்கும். அதுக்குள்ளே வரக்கூடிய ப்ராசஸ் மற்றது எல்லாத்தையும் கரண்ட்டு உள்ளே போகும், வரும், ப்ராசஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்னு இப்போ வந்து அதை பண்ணியிருக்காங்க. அப்போ தண்ணி பிரச்சனை வந்து
கடலுக்குள்ளே போடுறதுனால தண்ணி பிரச்சனை, வெளி உள்ள தண்ணி பிரச்சனை தீரும். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் இருக்கும். இந்த இது வந்து இந்த கூல் பண்ண இது சுற்றி உள்ள அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அந்த தண்ணியோட அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சூடாகிட்டே இருக்கும்ல. அங்கே இருக்கிற கோரல், அங்கே இருக்கிற உயிரினங்கள், அது வந்து என்ன ஆகும்னு இப்போ வரைக்கும் ஸ்டடி இல்லை. என்ன சிம்பிளாக வெளியே வச்சு இவ்வளோ வச்சு ஏசி போடுற, இது சில் வாட்ரு கூலிங் சிஸ்டம் பண்ணி இதை கொண்டு வந்து அப்புறம் பவர் எக்ஸ்ட்ரா இதுக்கான பவர் ப்ரொடக்ஷன் இதுன்னு சொல்லி போட்டு இதை வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருக்க. இது நமக்கு தேவைப்படுது. தண்ணிக்குள்ளே போட்டாச்சுன்னா தண்ணிக்குள்ளே போகிறதுக்கான அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அதை வந்து வாட்டர் லீக் ஆகாது. தப்பித்தறி எங்கேயாவது வாட்டர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வீணாக போயிடும். அதை வந்து என்ன பண்ணுறது, அது எல்லாத்துக்கும் வந்து ரெமெடி வச்சுட்டு தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சைனா வந்து புதுசாக இந்த டெக்னாலஜி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இது வந்து சக்ஸஸ்ஃபுல் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த தண்ணி பிரச்சனை வந்து குறையும். அப்புறம் அந்த டெக்னாலஜிக்கு வந்து இனி ஒவ்வொரு நாடுகள் வந்து அந்தந்த இடங்களில் கடலில் போடுவாங்க. போட்டால் இந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது மீன்பிடி படகுலிங்கிட்டு போகக்கூடாது, அவ்வளோ சும்மாவே அங்கே போனால் வந்து எல்லை தாண்டி போகிறேன்றாங்க. இது நம்ம டேட்டா சென்டர் ஏரியாவுக்கு வந்து எல்லை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பூரா வளைச்சி இது என்னோட டேட்டா சென்டர் எல்லை அப்படின்னு போடுவாங்க கடலுக்குள்ளே. என்ன வேணாலும் நடக்கலாம். எது நடந்தாலும் டெக்னாலஜியை நம்மளால் வந்து கைவிட முடியாது. டெக்னாலஜி நம்மளை வந்து மனுஷனை வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல நமக்கு ப்ளஸ்ஸாக மாறுதான், நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான். ஆனால் நம்ம வந்து எப்படின்னா டெக்னாலஜி ரொம்ப வர நிறைய அந்த ஃபோனை பார்த்து நிறையா பண்ணிவிட்டு கடைசியில் ஊர் உலகத்தில் அவ்வளோ பேரும் வந்து நடைப்பயணத்தை மறந்து உடல் உழைப்பை மறந்து நோயாளிகளை ஆகிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் இப்போதைக்கான நமக்கு கிடைச்சிருக்க என்ன டேட்டாஸ். இதனால் இப்போ ஏஐ பற்றி பேசணும். ஏஐ பற்றி பேசினா மனிதனுக்கு தானே, மனிதனுக்கு இதெல்லாம் வந்து உட்காந்துட்டு எல்லாமே கொடுத்துருச்சு, நோயாளி ஆக்கிடுச்சு. இதையும் தவிர்க்க முடியாது. அப்போ ஏஐ இருக்கட்டும், நம்ம உடம்பையும் பார்த்துக்கறணும் அப்படிங்கிறது தான் இதோடது. தண்ணி பிரச்சனைக்கு வந்து இப்போ சைனா பண்ணியிருக்கிறது ஒரு புதுமையான விஷயம். அது வந்து எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தெரியல. ப்ரூவ் பண்ணி ஓகேனா உலகம் பூரா அதை பண்ணிக்கிற வேண்டியது தானே. சார், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.